மக்களே, லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேகியில் வந்து கொரியன் நூடுல்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, மேகிலையும் கொரியன் ஃப்ளேவர் போட்டுட்டாங்களான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே இல்லை 2-3 ஃப்ளேவர் வந்துருந்துச்சு. கொரியன் வெஜ், கொரியன் சிக்கன், பார்பிக்ட், ரெண்டுமே பார்பிக்ட் ஃப்ளேவர்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது மேகி கொரியன் நூடுல்ஸ். இந்த கொரியன் மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொரியன் மசாலா பேக்கெட் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டுக்குமே வேறு வேறு ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு அந்த சில்லி ஆயில்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக நம்ம மேகி நூடுல்ஸ் வர சைஸில் இல்லாமல் இந்த நூடுல்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எப்பயும் மேகி நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே 250 ml தண்ணியில் வந்துட்டு இந்த நூடுல்ஸை போட்டு அண்ட் அந்த கொடுத்துருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு 5 minutes வந்து குக் பண்ணி எடுக்க வேண்டியது. அந்த நம்ம நார்மல் வந்துட்டு கொரியனில் பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டாம், அப்படியே உள்ளே போட்டு குக் பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் இருக்கிற அந்த பார்பிக்டு சிக்கன் ஃப்ளேவர், கொரியன் பார்பிக்டு சிக்கன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹானஸ்ட் ஒப்பீனியன், எனக்கு இந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சிக்கன் கடைக்கெலாம் போனால் ஒரு கவிச்சி அடிக்க தெரியுமா, சிக்கன் கவிச்சி, அந்த ஸ்மெல் வந்து இந்த நூடுல்ஸில் அடிச்சது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு. அதனால தான் இந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், இதுக்கு வந்துட்டு ஒரு 10க்கு 6 stars தான் நான் வந்து இந்த ஃப்ளேவருக்கு வந்து நான் கொடுப்பேன், சிக்கன் ஃப்ளேவர். மேகிலேயே கொரியன் பார்பிக்யூ வெஜ். சிக்கனை கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ரியலான ஒரு கொரியன் நூடுல்ஸ் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம்ல, சாமியாங்கெலாம் ட்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொரியன் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அண்ட் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வெஜ் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொரியன்னாலே வந்துட்டு இந்த ஸ்பைசினஸ் வந்து இதுக்கு தான் செய்யுது. நீங்கள் நல்லா ஸ்பைசினஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னு அதை ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 60, ரெண்டுமே 60 தான். அதுவும் 60, இதுவும் 60 தான். நான் முடிஞ்ச மேலே டேக் பண்ணி விடுறேன், ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சுன்னா டேக் பண்ணி விடுறேன். அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் இல்லை இன்ஸ்டாமார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு வெஜ்ஜுக்கு வந்து நான் கொடுக்குறது 10 out of 10. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த நான்வெஜ் சிக்கனுக்கு வந்து நான் கொடுக்குற மார்க் 6, ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, சிக்கன் கவிச்சி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே, பாய்.